வணக்கம் கைஸ், வெல்கம் டு குணாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்கை வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக உப்பு சேர்த்துறது தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்த உடனே நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகா அண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். கொஞ்சம் அந்த தக்காளி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுருங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். அது கொதிக்கிற கேப்பில் முட்டையை உடைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட் கழித்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை பூரா நம்ம ஒரு கீரல் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ராஸ்மலெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது ஃபுல்லாக அப்படி சூப்பராக வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம கீரல் போட்ட முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருணும். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான எக் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.